அரிசி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ளாப்பட்டியோ இல்லை எதுலையாச்சும் ஒரு இதில் மாற்றிட்டு தண்ணியை கொஞ்சம் வடிய வச்சுட்டு மிக்சியில் வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை திரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மாவை அவிக்க போகிறோம். அதனால ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி துணியை விரித்து வச்சுட்டு அது மேலே இந்த மாவை போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம அரிசி மாவு வந்து 3/4 கிலோவுக்கு எடுத்திருக்கோம். இப்போது முக்கால் கிலோ அச்சு வெல்லம் இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கோம். அது கூட வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா அதில் சிறுபருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட கலர் நல்லா செஞ்சிருச்சு அப்படின்னா இது வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். மண்டால பால் காய்ச்சதே புல் ஊற்றிக்கலாம். துருவன தேங்காய் போட்டுக்கலாம். பருப்பு போட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா பணஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல வெட்டி வச்சுருக்க ஓலையை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் மாவை வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு ஓலையை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஓலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு ஒரு கயிறு மாதிரி யூஸ் பண்ணி இதை கட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டி முடிச்சாச்சு. ஒரு பெரிய சட்டி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குச்சை வந்துட்டு க்ராஸாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா. இப்போ அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ கொழுக்கட்டை வச்சாச்சு, இது சாப்பிட ரெடி.